வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 38. இப்போ நம்ம தேக்கன் அந்த ஆளுங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கார்ல அந்த புதருக்குள்ள. அந்த புதர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பரம்பு மலைக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கு. அந்த ஒரு புதருக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் கீதானியுமே வந்துட்டு பார்த்தோன்னா விழுந்து கிடக்குறான். அவனை சுற்றி மாணவர்களுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. சில மாணவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கனை கூடவே ஓடலாம், அவர் எங்கே தான் போறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சில பேர் ஓடுறாங்க. சில பேர் மட்டும் கீதானி கூடவே நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கீதானிக்குன்னா வந்துட்டு வாயெல்லாம் கசப்பாக இருக்குது, அவனால் பேசவே முடியல. சரி தேக்கன் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கசப்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம தேக்கன் ஓடுறாரு. பின்னாடி வந்த பசங்களால் தேக்கனை பிடிக்கவே முடியல. அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தோன்னா ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்துட்டு தேக்கனோட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இது, இவங்களை பிடிக்கவே முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக ஓடுறாரு. ஆனால் அந்த ஆளுங்க கண்ணுக்கே படலை. உடனே வந்துட்டு நம்ம தேக்கன் என்ன பண்ணிடுறாருன்னா, பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்குது, நல்ல உயரமான மரம் அது. சரி அந்த மரத்தில் ஏறி பார்க்கலாம், அந்த ஆளுங்க எங்கே தான் ஓடுறானுங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக குரங்க விட வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அந்த கிளையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி மரத்தினுடைய உச்சிக்கே போயிடுறாரு நம்ம தேக்கன். இந்த சமயத்தில் நம்ம கீதானி படுத்து கிடக்கிறான்ல, அவனோட மனசுலலாம் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, தான் பார்த்த அந்த ஆளுங்க வந்துட்டு சாதாரண மனுஷங்களே இல்லையா, பார்க்கறதுக்கு அந்த உருவம்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே பெரிய பாடி பில்டர் மாதிரி இருந்தானுங்களாம். அவன் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு இந்த மலை மேலே என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்த ஒரு அதிர்ச்சியில் தான் படுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம கீதானி. இந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கன் வந்து மரத்தினுடைய உச்சி மேலே ஏறி உட்காந்து பார்க்குறாரு. பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆறு ஒன்று ஓடுது, சிற்றோடை மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. சரி எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அந்த ஆளுங்க வந்துட்டு அந்த சிற்றோடையை கடந்து தான் வந்து பார்த்தோன்னா அடுத்தது ஆதிமலையுடைய ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகுதான். அந்த ஆதிமலைக்கு அவங்க போகணுன்னா அந்த ஆற்றை கடந்து தான் போயாகணும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஆற்றுக்கிட்ட வருவாங்க. அப்போ அவங்கள பார்த்துடலாம். ஏன்னா நடுவில் ஃபுல்லாக புதரு, எல்லா ஆளுங்க உள்ளே இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆற்றுக்கிட்ட தான் கொஞ்சம் கேப் இருக்குது. அங்கே அவங்க வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியுமா அவங்க யாருன்னு. அதனால் அந்த மரத்தின் கிளையிலே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டாரு. அங்கேயே உட்காந்துக்கிட்டு அவங்க வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு இடத்துல துரத்திட்டு போனார்ல, அந்த இடத்துக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அங்கே தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு திசையிலிருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. யாரா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா மொத்தம் 5 பேர் வரானுங்க. பார்க்குறதுக்கு நல்லா உருவத்தில் நல்லா பல்காக இருக்கானுங்க, பெருசாக ஹைட்டாக இருக்கானுங்க. பார்த்தாவே வந்துட்டு பயமுறுத்துற மாதிரியான ஒரு உருவத்தில் வரானுங்க. வந்து அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த ஆற்றை கடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. நம்ம தேக்கனுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா தம்பி, இப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துல தான் ஓடிக்கிட்டு இருந்தானுங்க, திடீர்னு பார்த்தா அங்கே அவ்வளோ தூரம் போயிட்டானுங்க, நம்மளை கூட வேகமாக ஓடுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம தேக்கனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஷாக்கு. எப்படின்னா இவங்க அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் போனாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த 5 பேரும் அந்த ஆற்றை மெல்லமாக கடக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூடையை வந்து பார்த்தோன்னா 5 பேருமே வச்சுருக்காங்க. அப்படியே அந்த கூடையை கட்டிக்கிட்டே இவ்வளோ தூரம் ஓடி இருக்கானுங்க. அது கூடையே வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதை தூக்கிக்கிட்டு இவங்க அவ்வளோ வேகமாக ஓடி இருக்கானுங்க. இப்போ ஆற்றை கடந்து அந்த பக்கமும் போயிட்டானுங்க. நம்ம தேக்கனுக்குன்னா ஒரே ஷாக்கு. என்னன்னா பரம்பு மலையில் இவ்வளோ பெரிய ஒரு காட்டுக்குள்ளே 5 பேர் தாராளமாக உள்ளே வந்துட்டு இப்படி தைரியமாக போயிட்டுருக்கானுங்களே, இவனுங்களாம் எப்போ உயிரோட போகிறானுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கு. சரி இவங்களை பற்றி கொஞ்சம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதானிக்கிட்டே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம தேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரத்துலேருந்து இறங்கி கீழே வராரு. உடனே அந்த மாணவர்கள் பின்னாடி துரத்திட்டு வந்தாங்களே அவங்களும் அந்த வந்துடுறாங்க. சரி கீதானிக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ கீதானிக்கிட்ட கேட்குறாரு, தம்பி யாருப்பா அவங்க, என்னப்பா பண்ணாங்க, உன்னை அவங்க என்ன பண்ணானுங்கப்பா, ஏப்பா அவங்கள பார்த்து பயந்து ஓடி வந்த, என்னதான் நடந்துச்சாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் நம்ம கீதானி சொல்கிறான், அவங்க அந்த தெய்வ வாக்கு விலங்கு இருக்கு இல்லையா, அந்த தேவாங்கு விலங்கு அதை பிடிச்சிட்டு போகிறாங்கங்க அப்படின்னு சொல்கிறான் நம்ம கீதானி. அதை கேட்ட உடனே நம்ம தேக்கனுக்கு அவ்வளோ ஷாக்கு. என்னடா பரம்பு மலைக்குள்ளேயே ஒரு 5 பேர் பூந்து தேவ வாக்கு விலங்கையே தூக்கிட்டு போகிறானுங்கன்னா இவனுங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், கண்டிப்பாக இன்றைக்கி இவங்களை கொலை பண்ணியே தீர்வேண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு தேக்கன் ஒரு மாதிரி பயங்கரமாக வந்துட்டு உறுதிமொழி எடுக்கிறாரு. உடனே வந்துட்டு தம்பி இங்கே யாருக்குப்பா மச்சக்கடவுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மச்சக்கடவுங்கிறது ஒரு பிளேஸ் போல். அந்த பிளேஸ்க்கு யாருக்கு வழி தெரியும்னு சொன்ன உடனே முடிநாகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து எனக்கு வழி தெரியுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உடனே முடிநாகன் கிட்ட மற்ற பசங்கள்லாம் இந்த முடிநாகன் பின்னாடியே போங்க, மச்சக்கடவுக்கு வந்து சேருங்க, நான் கீதானி அப்புறம் அந்த குட்டி பையன் அளவன், அவங்க 3 பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியாவது போய் அந்த அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொலை பண்ணாமல் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் 3 பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மச்சக்கடவுக்கு வேற ஒரு வழியில் வந்துடுறோம், நீங்கள் நார்மல் வழியிலேயே போங்க மச்சக்கடவுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம தேக்கன். சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் வந்துட்டு மச்சக்கடவுக்கு வேற ஒரு வழியில் போகிறாங்க. அதாவது அது நீட்டான பாதை, இது வந்து பார்த்தீங்கன்னா புதறு பாதை. இவங்க போனாங்கல்ல அந்த ஆட்கள் உள்ளே பூந்தாங்கல்ல அந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஓடி போய் அவங்கள பிடிக்கணுங்கிறதுக்காக
கீதானி, அளவன், அப்புறம் தேக்கன் 3 பேர் மட்டும் வந்து பார்த்தோன்னா அந்த புதருக்குள்ளே போகிறாங்க. புதருக்குள்ளேயும் நம்ம தேக்கன் வந்துட்டு பார்த்தோன்னா சிறுத்தை மாதிரி ஓடுறாரு. அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தோன்னா அந்த புதருக்குள்ளெல்லாம் ஓடவே முடியாது. அது சாதாரண வேலை கிடையாது. ஆனால் அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தோன்னா அவர் ஓடுறாராம். பின்னாடி கீதானியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம தேக்கனை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவனும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். கீதானியை விட குட்டி பையன் இருக்கான்ல அளவன், அவன் அதுக்கு மேலே வேகமாக ஓடுறானா. அதாவது கீதானியாவே நிறைய இடத்துல கிராஸ் பண்ணி போகிறானா. அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சின்ன பையன் அவ்வளோ வேகமாக ஓடுறான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேங் வந்து பார்த்தீங்கன்னா மச்சக்கடவுக்கு வேற ஒரு வழியில் போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு இவங்க கேங்கு, அதாவது நம்ம தேக்கன், கீதானி, அப்புறம் அளவன் 3 பேர் மட்டும் வந்து பார்த்தோன்னா படு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆட்களை பிடிக்கிறதுக்கு. எப்படியும் வந்து பார்த்தோன்னா ஒரு வழியாக அந்த சிற்றோடைக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தாண்டி ஆதிமலையுடைய தொடக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ போயாகணும். அதே மாதிரி வேகமாக வந்து பார்த்தோன்னா 3 பேரும் போகிறாங்க. ஸோ அப்படி போகிறப்ப வந்து பார்த்தோன்னா அந்த ஆதிமலைக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அவங்க எப்படியாவது ஏறி இருப்பாங்க. இந்நேரம் வந்து பார்த்தோன்னா அவங்க ஆதிமலை மேலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் வந்து பார்த்தோன்னா வேகமாக மலை ஏறுறாங்க. மலை ஏறுறப்ப வந்து பார்த்தோன்னா சுற்றி வந்து பார்த்தோன்னா கண்ணில் யாருமே படலை. எங்கே தாண்டா போனாங்க அவங்க? ஏன்னா நம்ம தேக்கனுக்கு என்ன அச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போவே அந்த கூடையை தூக்கிட்டு அவங்க அவ்வளோ வேகமாக ஓடினாலுங்க. இப்போது இவங்க ஆல்ரெடி வந்துட்டு அவங்கள மிஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இப்போ கீதானியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஓடி வந்தாங்கல்ல. அதனால் அவ்வளோ நேரத்தில் அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க, எவ்வளவோ தூரம் கடந்து போயிருப்பாங்களோ, பிடிக்க முடியாதோ அவங்கள அப்படிங்கிற மாதிரி அச்சத்தில் இருக்காரு நம்ம தேக்கன். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மலைக்கு மேலேயே வந்து பார்த்தோன்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே யாருமே கண்ணுக்கு படலை. எங்கே தாண்டா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாறை வந்து பார்த்தோன்னா ஒன்று இருக்குது. அந்த பாறைக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு அசைவு தெரியுது நம்ம தேக்கனுக்கு. உடனே வந்து பார்த்தோன்னா அந்த பாறைக்கிட்ட வேகமாக ஓடுறாரு. நம்ம கீதானியும் அளவனாலையும் வந்து பார்த்தோன்னா அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. அவங்க வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் வராங்க. நம்ம தேக்கன் வந்து பார்த்தோன்னா படு வேகமாக அந்த பாறைக்கிட்டே போயிடுறாரு. போன உடனே ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அங்கே எவனோ ஒருத்தன் இருக்கான், அந்த பாறைக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்டவரலை வச்சு ஒரு வர்மக்கலை மாதிரி ஒன்று போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேக்கன் வந்துட்டு அந்த பாறைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆள் பயங்கர ஜைசாண்டிக்கான உருவம் அவனுக்கு இருக்குது. அவனுக்கு ஒரே கட்டவரலை வச்சு தன்னோட தோள்பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்துறாரு. அவனோட தோள்பட்டையில் அழுத்தின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய வலது கையை தூக்கி தேக்கனுடைய முகத்தில் ஒரே குத்து. அப்படி ஒரு குத்து குத்துன உடனே நம்ம தேக்கன் வந்து பார்த்தோன்னா அப்படியே அந்த மலையிலேருந்து உருண்டு பிறண்டு கீழே வந்து பார்த்தோன்னா விழுகிறாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு தன்னுடைய வர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தோள்பட்டையில் வச்சுட்டோம். அது நல்லாவே உணர்ந்துட்டாரு நம்ம தேக்கன். ஸோ அவன் வந்துட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக சிக்கிக்கிட்டான், அந்த வர்மத்தில் வந்து பார்த்தோன்னா அவன் சிக்கிக்கிட்டான். இருந்தாலும் நம்ம தேக்கன் வந்து பார்த்தோன்னா உருண்டு கீழே விழுந்துட்டார். அவன் அடித்ததில் கீழே விழுந்துட்டார். நம்ம ஆளுங்க, அதாவது நம்ம கீதானியும் நம்ம அளவனும் வந்து பார்த்தோன்னா அதை பார்க்குறாங்க. நம்ம தேக்கன் வந்து பார்த்தோன்னா எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கி கீழே உருண்டு விழுந்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம அளவனுக்கு எவன்டா அவன் தேக்கனே அடிக்கிறான், அவ்வளோ பெரிய பலசாலியாடா அவன் அப்படிங்கிற மாதிரி அளவனுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ நம்ம கீதானியும் அளவனும் அவன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு பதிலாக கீழே உருண்டு போனார்ல தேக்கன், அவர் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக கீழே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து பார்த்தா நம்ம ஆள் கீழே விழுந்து கிடக்கிறாரு. உடனே அவரை கூப்பிட்டு ஒரு பாறையில் வந்து பார்த்தோன்னா நல்லா சாய வச்சு நம்ம கீதானி வந்துட்டு பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு வந்து தேக்கனுக்கு கொடுத்து சொல்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தோன்னா தாகமும் தீர மாட்டேங்குது. அவருக்கு அடிப்பட்ட அந்த வலியும் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம கீதானி வந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 தடவை போய் தண்ணியை மோந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா என்னாச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுங்க மொத்தம் 5 பேர் இருந்தானுங்க, அதில் ஒருத்தனுக்கு நான் வர்மத்தை போட்டு விட்டுட்டேன், கண்டிப்பாக அவனால் இன்னும் பெருசாக ஓட முடியாது, இங்கிருந்து வந்து பார்த்தோன்னா இந்த காட்டுக்குள்ளேயே தான் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க, பெருசாக அவங்களால ஓட முடியாது, ஆனால் என்ன எனக்கு தான் பலமாக அடிச்சிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தேக்கன்னு சொல்கிறாரு. சரிங்க ஐயா, இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பண்ணுற, கம்மன் அந்த முடிநாகன் ஒரு கேங்கை கூட்டிகிட்டு போனான்ல, அந்த கேங்கை கூப்பிட்டு வா, இங்கே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம தேக்கன். உடனே நம்ம கீதானியும் அளவனும் இருந்துட்டு சரிங்க ஐயா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் எங்கள் கேங்கை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தக்கப்புறம் தான் நம்ம தேக்கனுடைய சத்தம் பயங்கரமாக கேட்குது நம்ம கீதானிக்கும் அளவனுக்கும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறானுங்க. அப்போ தான் தேக்கன் வந்துட்டு தன்னுடைய இடது கையை வந்து பார்த்தோன்னா சரி பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, தன்னுடைய இடது கை பெருசாக அடிபட்டுருச்சு தேக்கனுக்கு. அதனால் அதை வந்து பிள்ளைகள்கிட்ட சொல்லாமல் அவரே சரி செஞ்சுக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீதானியும் அளவனும் வந்து பார்த்தோன்னா முடிநாகன் அவங்களுடைய கேங்கு நடந்து போயிட்டு இருந்தாங்களே, அங்கே வந்து பார்த்தோன்னா அவங்கள தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. போகிறாங்க அவங்க மெதுவாக தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க முடிநாகன் கேங்கு. அதனால் உடனே போயிட்டு வந்து பார்த்தோன்னா அவங்கள பார்த்து இந்த மாதிரி தேக்கனுக்கு அடிபட்டுருச்சு, எல்லோரும் வாங்க அவருக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களையும் கூப்பிட்டுட்டு தேக்கனை வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சாங்கல்ல, அங்கே வந்து பார்த்தோன்னா எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்த உடனே வந்து பார்த்தோன்னா தேக்கன் சொல்கிறாரு ஏதோ பெரிய பிரச்சனை போல், ஏன்னா தெய்வ வாக்கு விலங்கையே வந்து பார்த்தோன்னா ஒரு 5 பேர் தூக்கிட்டு, அதுவும் அவ்வளோ பல்காக இருக்கானுங்க, உருவத்திலே பார்க்க அவ்வளோ பயங்கரமாக இருக்கானுங்க,
இந்த மாதிரி பரம்பு மலைக்குள்ள அசால்ட்டாக வந்து பார்த்தோன்னா உள்ளே பூந்து தெய்வ வாக்கு விலங்கை கடத்திட்டு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக ஓடுறானுங்க, எண்ணெயவே போட்டு அடிக்கிறானுங்க. எப்பேற்பட்ட ஆளுங்களா இருக்கானுங்க பாருங்க. கண்டிப்பாக இவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. இவங்களை பிடிக்கிறது நம்மளால் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணுறோம், நீங்கள் யாராவது எவ்வியூருக்கு போயிடுங்க. அதாவது வந்துட்டு நம்ம அரசர் பாரி இருக்கார்ல, அவருக்கு இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். அதனால் ஒரு 6 பேர் எவ்வியூருக்கு போங்க, வேகமாக ஓடுங்க. வேகமாக ஓடி போய் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பாரி மன்னர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேக்கன் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிநாகன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கான். அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பசங்க வராங்க. அந்த 6 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீக்கிரமாக போங்க, எவ்வியூருக்கு போங்க, வேகமாக ஓடுங்க. அதாவது உங்களை ஒரு சீரும் புலி துரத்திக்கிட்டு இருக்கு. அப்படி துரத்துச்சுன்னா உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ வேகமாக ஓடுவீங்க, அந்த அளவுக்கு வேகமாக ஓடணும். ஓடி போய் எவ்வியூரில் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேக்கன் சொல்ல உடனே புறப்படுறானுங்க. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஓடுறக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம பசங்க.